அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான புதிய சலுகைகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுல என்னென்ன சலுகைகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவலை லைக் பண்ணி விடுங்க, நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப அந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் 2 நாட்களுக்கு இகேஒய்சி சரிபார்ப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. இந்த வாய்ப்பை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் மின்னணு குடும்ப அட்டைகளில் இடம்பெற்றுள்ள பயனாளிகளுக்கான ஆதார் இகேஒய்சி சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இது குறித்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. தமிழக அரசின் அறிவிப்பின்படி ஆதார் இகேஒய்சி தொடர்பான சிறப்பு முகாம் ஆகஸ்ட் 8 மற்றும் 9 தேதிகளில் நடைபெற உள்ளது. வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை என 2 நாட்களிலும் நடைபெறும் இந்த முகாம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படும். அதுவும் தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வரும் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் இந்த சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. எனவே குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள பயனாளிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குறிப்பிட்ட தேதியில் தங்களது ஆதார் இகேஒய்சி பணிகளை மேற்கொள்ளலாம். மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி முன்னுரிமை குடும்ப அட்டைகள் மற்றும் அந்தியோதய அன்ன யோஜனா குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களின் விவரங்களையும் கைரேகை அடிப்படையிலான பயோமெட்ரிக் இகேஒய்சி மூலம் சரிபார்த்து உறுதி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இன்னும் இகேஒய்சி செய்யப்படாமல் உள்ள பதிவுகளையும் முழுமையாக நிறைவு செய்வதற்காக மாநிலம் முழுவதும் 2 நாட்கள் சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது. மீதமுள்ள பயனாளிகளின் பதிவுகளை விரைவாக சரிபார்த்து 100% இகேஒய்சி பணியை முடிப்பதே இந்த சிறப்பு முகாமின் முக்கிய நோக்கமாகும். அனைத்து உறுப்பினர்களும் வயது வரம்புக்கு உட்பட்ட குழந்தைகள் உட்பட தங்களுக்கு அருகில் உள்ள நியாய விலைக் கடைகளுக்கு சென்று கைரேகை அடிப்படையான இகேஒய்சி பதிவை மேற்கொள்ள வேண்டும். இதற்காக குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டை ஆகிய 2 ஆவணங்களையும் தவறாமல் எடுத்து செல்ல வேண்டும். ஆதார் இகேஒய்சி சரிபார்ப்பு பணியை உரிய முறையில் நிறைவு செய்வது மிகவும் அவசியமாகும். இதன் மூலம் எதிர்காலத்தில் அரசு சார்பில் வழங்கப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களின் பயன்களை எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து பெறுவதற்கு வசதியாக இருக்கும். இதுவரை ஆதார் இகேஒய்சி எனப்படும் கைரேகை சரிபார்ப்பை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்கள் இந்த சிறப்பு முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. அறிவிக்கப்பட்டுள்ள தேதிகளில் தங்களது அருகில் உள்ள நியாய விலைக் கடைகளுக்கு சென்று தேவையான பதிவுகளை விரைவாக நிறைவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.